இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, மோதிரம் ரொம்ப டைட்டா இருக்கு, கட் பண்ண முடியலம்மா. அம்மா, மோதிரம் உங்க கையில நிரந்தரமா இருக்கிற மாதிரி லாக் ஆயிருக்குமா. இதுக்கு அப்புறமும் கழட்டணும்னா மோதிரத்தை கட் பண்ணி தான் எடுக்கணும். ஆனா விரலுக்கு லைட்டா பாதிப்பு வரும். ஐயோ, வேண்டாங்க. போட்ட மோதிரம் அப்படியே இருக்கட்டும். நான் வேணா நிச்சய மண்டபத்துல வச்சு விஷாலா உன் கையில மோதிரம் போட சொல்றேன். உங்களுக்கு ஓகே தானங்க? இல்லம்மா, இதுல எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. சரி, ஒரு 2 நாள் நீங்க இங்க தங்க முடியுமா? அதுக்கப்புறம் நீங்க கிளம்பலாம். சரிங்கம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்குதான் செய்யுது. ஆனாலும் பரவாயில்ல, நாங்க இங்க தங்கிட்டே போறோம். ஏன்னா எங்க பொண்ணு வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம். சரி, உங்களுக்கான எல்லா வசதிகளையும் ரெடி பண்ணி தரோம். சரிங்கம்மா. அம்மா, நான் கிளம்புறேம்மா. போயிட்டு வாங்க. இவர் வர்ஷினி, என்ன நடந்தாலும் சரி, என் தம்பிக்கு மனைவினா அது இசை மட்டும்தான். எங்க அம்மா வேற வழி இல்லாம தான் இதெல்லாம் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணே இசைதான். இசைய இந்த வீட்டுக்கு மருமகளா வர வைக்கணும். புரியுதா? புரிஞ்சுது. இசை இந்த வீட்டுக்கு வரணும்னா முதல்ல அந்த ஸ்ரீஜாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அடிச்சு துரத்தணும். ஆமா. சரி வா. அம்மா, ஒரு விஷயம் சொல்லாங்களா? சொல்லுங்க. எங்க பொண்ணுக்கு உங்க பையன் கூட நிச்சயமாயி முடிஞ்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் முன்னாடி பண்ண நிச்சயம் நின்னதுனால அந்த பொண்ணு மனசு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணத்தானே செய்யும். அதுக்கு அந்த பொண்ணு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நாம எப்படிமா சந்தோஷமா கல்யாண வேலையை பார்க்க முடியும்? இந்த பொண்ண கல்யாணம் வரைக்கும் வர வேண்டாம்னு சொல்லிடுங்க, அதாம்மா நல்லா இருக்கும். இத பாருங்க, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வந்திருக்கீங்க, அந்த வேலையை மட்டும் பாருங்க. மத்த எந்த விஷயத்திலையும் நீங்க தலையிட வேண்டாம். அதுக்கான எந்த ரைட்ஸும் உங்களுக்கு கிடையாது. புரியுதா? இல்லம்மா 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 இல்லம்மா, என் மனசுல ஏதோ தோணுச்சு, அதான் உங்ககிட்ட சொன்னேன். ஒரு தடவை சொன்னதோட நிறுத்திக்கங்க. புரியுதா? சரிங்கம்மா. ராகவ், இந்த பத்திரிக்கை எல்லாத்தையும் மாத்தி அடிக்க சொல்லு. ஸ்ரீஜாவோட ரிலேட்டிவ்ஸ் பேரெல்லாம் சேர்த்துரு. புரியுதா? சரிப்பா, நான் ஏற்பாடு பண்றேன். அப்புறம் பத்திரிக்கை வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். சரிங்கம்மா சரிங்கம்மா. அத்தை, நாளைக்கே துணிமணி எடுத்துடலாம். ராகவ், இவங்க தங்கறதுக்கு ரூம் ஏற்பாடு பண்ணு. சரிம்மா. சரி. ரொம்ப சந்தோஷப்படாத, அத்தை உன்னை இங்க இருக்க சொல்லிட்டாங்கன்னு. நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவ. உன்னால என்ன பண்ண முடியும்? அது என்ன மாய மோதிரமா? ஆஃப்டர் ஆல் வெறும் மோதிரம் தான். அதை வச்சு நீ என்ன பண்ண போற? ஆஃப்டர் ஆல் ஒரு மோதிரமா? சீத்தைய நான் காப்பாத்த வரேன்னு சொல்றதுக்காக ராமர் அனுமன் கிட்ட கொடுத்து விட்டது மோதிரம் தான். அதே மாதிரிதான் விஷால் எனக்கு போட்டு விட்ட இந்த மோதிரம். என்ன அதுல ராமர் சீத்தையை காப்பாத்தினாரு, இங்க விஷால நான் உன்கிட்ட இருந்து காப்பாத்த வந்திருக்கேன். அதுக்கு அடையாளம் தான் இந்த மோதிரம். என்ன நடந்தாலும் உன்னால என் விரல்ல இருந்து மோதிரத்தை கழட்டவே முடியாது, விஷால என்கிட்ட இருந்து பிரிக்கவும் முடியாது. ஏய், எனக்கு கதை சொல்றியா? இந்த ராமர் சீதை கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்புறன்னு மட்டும் பாரு. இதுக்கப்புறம் அந்த இசை இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. இனிமே அவ இங்க இருந்தா கண்டிப்பா ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா. ஆமா, என்ன வேணாலும் பண்ணுவா. அவளுக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு இருந்த ஒரே ஒரு உரிமையும் போயிடுச்சுல்ல.
எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். ஸ்ரீஜா, எது பண்றதா இருந்தாலும் நம்ம பண்றது ஜாக்கிரதையா பண்ணணும். சுபத்ராணிக்கு கோபம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், தெரியும்ல? கரெக்ட். தெரியாம பண்ணணும், சரியா பண்ணணும். அந்த இசை ஒரேடியா வெளியே போகணும். போக வச்சிடலாம். ஐயோ, விஷாலுக்கு என்னாச்சு? ஜாஸ்தியா இருமிட்டு இருக்காரு. இருமல் அதிகமாயிட்டே இருக்கே. ஒருவேளை உடம்பு எதுவும் சரியில்லையோ? என்ன பண்றது? விஷால், 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 ஐயோ, விஷால் என்னாச்சு உங்களுக்கு? விஷால், விஷால் ஒரு நிமிஷம். ஐயோ, விஷால், என்ன விஷால், உங்களுக்கு இவ்ளோ ஃபீவரா இருக்கு? சாரி. விஷால், ஐயோ, விஷால் என்னாச்சு உங்களுக்கு? விஷால், விஷால் ஒரு நிமிஷம். ஐயோ, விஷால், என்ன விஷால், உங்களுக்கு இவ்ளோ ஃபீவரா இருக்கு? சாரி. சாரி சாரி. சாரியா? விஷால், எதுக்கு விஷால் சாரி? நாம என்னமோ நினைச்சோம், ஆனா இப்போ என்னென்னமோ நடந்துருச்சு. ஐயோ, விஷால் ப்ளீஸ், தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஆனா எல்லாரோட நம்பிக்கையையும் தான் நான் கெடுத்துட்டேனே. அம்மாவோட மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் கை மீறி போச்சு. ஐயோ, அம்மா ஏதோ கோவத்துல அப்படி பேசிருப்பாங்க. நீங்க இதுக்காக வருத்தம் எதுவும் படாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீவர் இன்னும் அதிகமாயிடும். ப்ளீஸ். சாரி.